ரூபாய் 200 கோடி சம்பளம் தராததால் நடிகர் அஜித் எடுத்த அதிரடி முடிவு. நடிகர் கார்த்தியை அழைத்து பேசிய கமல். காரணம் என்ன? கமலுக்கு ஓகே, ரஜினிக்கு முடியாது. ஏஆர் முருகதாஸ். திரை தீப்பிடிக்கும் ஒரே திரைப்படத்தில் ரஜினி கமல். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. AK-64 திரைப்படத்தில் நடிக்க அஜித் ரூபாய் 200 கோடி சம்பளம் கேட்டதால் சில தயாரிப்பாளர்கள் பின்வாங்கி விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பட விநியோகஸ்தர் ராகுல் அப்படத்தை தயாரிக்க தற்போது முன்வந்துள்ளார். ஆனால் அஜித் கேட்ட தொகையை தர முடியாது என்பதால் இருவரும் ஒரு புதிய ஒப்பந்தம் போட்டுள்ளனர். அதாவது டிவி மற்றும் OTT உரிமம் விற்பனையாகும் தொகை அஜித்துக்கும், தியேட்டரில் வசூலாகும் தொகை தயாரிப்பாளருக்கு எனவும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக கூறப்படுகிறது. கூலி திரைப்படம் முடிந்தவுடன் லோகேஷின் கைதி 2 பண்ணுவதாக இருந்தது. ஆனால் தற்போது அவர் ரஜினி கமலை வைத்து ஒரு திரைப்படம் இயக்க இருப்பதாகவும் அதனை ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கமல் தனிப்பட்ட முறையில் கார்த்தியை அழைத்து பேசியிருப்பதாகவும், கார்த்தி சம்மதத்துடனே தற்போது லோகேஷ் கைதி 2 பணிகளை விட்டுவிட்டு ரஜினி கமல் படத்துக்கான பணிகளை துவங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. கலவையான விமர்சனங்களுக்கு மத்தியில் கூலி திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் மாஸ் காட்டி வருகிறது. இது குறித்து சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசிய ஏஆர் முருகதாஸ் ரசிகர்கள் சில எதிர்பார்ப்புகளுடன் உள்ளதாக கூறினார். ரஜினிக்கான மாஸ் குறையாமல் லோகேஷ் திரைக்கதையில் படம் பண்ண வேண்டும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். லோகேஷின் திரைக்கதையை கமலுக்கு ஃபிட் செய்யலாம், ஆனால் ரஜினிக்கு அதை செய்ய முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடக்கத்தில் ஒன்றாக நடித்த ரஜினிகாந்தும் கமலஹாசனும் பிறகு வெவ்வேறு பாதையில் சென்றுவிட்டனர். இந்த நிலையில் இருவரையும் ஒரு படத்தில் இணைத்து நடிக்க வைக்க லோகேஷ் கனகராஜ் முயற்சி எடுத்துள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. கூலி திரைப்படத்தின் ரிலீஸுக்கு முன்பு இருவரையும் சந்தித்து அவர் ஒரு கதை சொன்னதாகவும் இருவருக்கும் கதை பிடித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. லோகேஷின் இயக்கத்தில் ரஜினியும் கமலும் எப்படி இருக்கும்?